அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்னு நூலை எழுதியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் திட்டம் அப்படிங்கிற வடிவமைத்தவர் யாரு? திட்டக்குழுவோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு தலைவர் இருப்பாங்க, உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதுல உறுப்பினர்கள் யாரு யாரு? 5 ஆண்டு திட்டங்களோட நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சமபங்கு, சுயசார்பு, வளர்ச்சி, நவீனமயமாக்கல் அப்படின்னு சொல்லி 5 ஆண்டு திட்டங்களோட நோக்கமா இருக்கும். முக்கியமான திட்ட மாதிரிகள், பிளானிங் மாடல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 3ஆம் 5ஆண்டு திட்டத்தோட இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, 4ஆம் 5ஆண்டு திட்டத்தோட மாடல் என்ன, 12வது 5ஆண்டு திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா. வணக்கம். இந்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமான கான்செப்டுகள். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். இது சிலபஸ் வைஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இனி இந்தியன் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா சிலபஸ் வைஸ் நம்ம போறோம். அதனால இந்த வீடியோலேருந்து எக்கனாமிக் கம்ப்ளீட் பண்ற மாதிரி தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். ஓகேங்களா? திட்டக்குழுன்னா என்ன, திட்டக்குழுவோட வரலாறு என்ன, அதுக்கப்புறம் முக்கியமான மாடல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம். 12 நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் 12 5ஆண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்திட்டு அந்த 5ஆண்டு திட்டங்களை பற்றியும் பார்த்துக்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்பாங்களோ அதை பார்த்துக்கலாம். அது போக திட்டமிடுதலோட வகைகள் என்ன, தேசிய வளர்ச்சி குழுனா என்ன, 5ஆண்டு திட்டங்களோட நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த 12 5ஆண்டு திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்திய பொருளாதாரத்தோட சிறப்புகள், சிலபஸ்ல கொடுத்துருக்கிற டாபிக் இதே தான். இந்திய பொருளாதாரத்தோட சிறப்புகள். இந்திய பொருளாதாரத்தோட சிறப்புகள் அப்படிங்கும்போது முக்கியமான ஹைலைட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது வேகமா வளரக்கூடிய பொருளாதாரம். உலகில மிக வேகமாக வளரும் முக்கியமான பொருளாதார நாடுகள்ல ஒன்றா இந்தியா இருந்துட்டு இருக்கு. பெரிய நுகர்வோர் சந்தை. பெரிய நுகர்வோர் அப்படிங்கிறது நம்மளோட மக்கள் தொகை அதிகமா இருக்கிறங்காட்டி இங்க நுகர்வோரோட சந்தை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்கு. அப்போ இங்க நுகர்வோர் அப்படிங்கிறது 1.4 பில்லியனுக்கு அதிகமான மக்கள் வளரும் நடுத்தர வர்த்தகத்தை சார்ந்தவங்க. நடுத்தரம்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அதனால மோஸ்ட்லி ஹை கிளாஸ் பார்த்தா கம்மியா தான் இருப்பாங்க. லோயர் கிளாஸ் அவங்களுக்கு வாங்குறதுக்கு அளவு வசதி இருக்காது. அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான் அவங்க வாங்கக்கூடிய பொருட்களை அட்டாக் பண்ணி தான் சந்தை அப்படிங்கறத இந்தியாவுல இயங்கிட்டு இருக்கு. இளைஞரோட மக்கள் தொகை எப்படின்னா, இந்தியாவுல இளம் வயதினரோட மக்கள் தொகை அதிகமா இருக்கு. அது உலக அளவுல மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடா இந்தியா இருக்கு. அதனால இது நம்மளோட மிக முக்கியமான பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். வலுவான சேவைத்துறை அப்படிங்கும்போது ஐடி, மென்பொருட்கள், இந்த நிதி சேவைகள் எல்லாம் இந்தியா முன்னணியில இருந்துட்டு இருக்கு. பல்வகைப்பட்ட ஆட்டோமொபைல், மருந்துகள், ஜவுளித்துறைகள் எல்லாம் ஒரு முக்கிய பங்கா இருக்கு. வேளாண்மை மற்றும் கிராமப்புற பொருளாதாரம். அதிகாரப்பூர்வமாக விவசாயம் முக்கியமான வருமான ஆதாரமா இந்தியாவுல இருந்துட்டு இருக்கு. இன்னை வரைக்கும் வேளாண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்கிய பங்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய நாட்டுல வேளாண்மை சரியில்லை அப்படின்னா நம்ம மற்ற நாடுகளை சார்ந்து இருக்க வேண்டியதா இருக்கும். அது மிகப்பெரிய உணவு பற்றாக்குறையை கொண்டு வந்துரும். அப்புறம் விலைவாசியும் உயர்வா இருக்கும். நம்ம மக்கள் தொகைக்கேற்ப நம்ம உற்பத்தி செய்யல அப்படின்னா அது மற்ற நாடுகளை சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அது இந்தியாவோட பொருளாதாரத்தை மிகவும் பாதிக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். ஆனா இப்ப வரைக்கும் வேளாண்மை நம்ம சிறப்பா செயல்பட்டுட்டு தான் வரோம். இன்னும் அது நல்ல முறையில கொண்டு போனாதான் இந்தியாவோட பொருளாதாரம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் மேம்பட்டு இருக்கும். டிஜிட்டல் மாற்றம் எல்லாமே மோஸ்ட்லி இப்ப டிஜிட்டலுக்கு மாத்திட்டு இருக்கோம். அதனால அதுவும் இந்திய பொருளாதாரத்தோட ஒரு சிறப்பு அம்சங்களா சொல்லப்படுகிறது. இந்தியா பொருளாதாரம் அப்படின்னாவே இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது வேளாண்மை அடிப்படையாகத்தான் கொண்டது. 50% மக்கள், இப்போ 45% மக்கள் வேளாண்மையை தான் நம்பி இருக்காங்க. 2வதா தொழில்துறை இருக்குது. தொழில்துறை மற்றும் உற்பத்தி அப்படிங்கிறது உற்பத்தி துறையை வலுப்படுத்துறது, தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு, வேலை வாய்ப்பை உருவாக்குறதுல எல்லாம் இப்ப முன்னோக்கி போயிட்டு இருக்கு இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது. சேவைத்துறை முன்னோக்கி தான் போயிட்டு இருக்கு. உட்கட்டமைப்பு அப்படின்னா
நிறைய மெட்ரோஸ் அப்புறம் சாலைகள் எல்லாம் மேம்பட்டுட்டு நம்மளோட கட்டமைப்புகளை மேம்படுத்திட்டு இருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா கட்டமைப்புகள்ங்கிறது பொருளாதாரத்தின் ஒரு பகுதி தான். இப்ப ரோடு நல்லா இருந்தா தான் வேகமா பொருட்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஓகேங்களா? இப்ப நம்ம ஆன்லைன்ல ஒரு ஆர்டர் பண்றோம் அப்படின்னா பார்த்தோம்னா டெல்லியில இருக்கும். 2 or 3 டேஸ்ல நம்ம கைக்கு வந்துரும். அது ஏன்னா நம்மளோட போக்குவரத்து அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால உட்கட்டமைப்பு மேம்படுத்துறதுனால பொருளாதாரம் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டுட்டு இருக்கு. ஓகேங்களா? சாலை மற்றும் போக்குவரத்து அதான் சொல்றேன். சாலை போக்குவரத்து அப்படிங்கும்போது வாகனங்கள்லாம் வரும். விமான போக்குவரத்து அப்படிங்கிறதும் அதுவும் ஒரு போக்குவரத்து வகை. மனித மூலதனம் அப்படின்னா கல்வி மற்றும் திறன் பயிற்சிகளுக்கு ஆரோக்கியமான மக்கள் தொகை மற்றும் புதுமை மற்றும் ஆராய்ச்சியை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. டிஜிட்டல் நிதி அமைப்பு அது ஆல்ரெடி பார்த்தது. ஓகேங்களா? இது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்துக்கலாம். டீட்டெயில் வேணும்னா இன்னொரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி வரும் அப்படிங்கறது அந்த லெசன்ல அந்த வீடியோல போட்டிருக்க பாத்துக்குங்க. ஓகே, இப்போ திட்டக்குழு அப்படின்னா என்னன்னு பாத்துக்கலாம். திட்டக்குழுவோட வரலாறுகள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர் இது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருக்கு. அதனால பாத்துக்கலாம். இந்தியா விடுதலை திட்டமிடுதல் பற்றிய சிந்தனையை சுதந்திரத்திற்கு முன்பே சொல்லிட்டாங்க. நமக்குன்னு ஒரு பிளானிங் வேணும் அப்படின்னு சுதந்திரத்துக்கு முன்னாடியே அந்த கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க. 1934 விஸ்வேஸ்வரய்யாங்கிறவர் தான் இந்தியாவின் திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற நூலை எழுதியிருக்காரு. இந்தியாவின் திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் அப்படின்னு யாருன்னு கேட்டா விஸ்வேஸ்வரய்யார் தான் இந்த இந்தியாவின் திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்னு நூலை எழுதியிருக்காரு. சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில தேசிய திட்டக்குழு அப்படின்னு ஒண்ணு அமைக்கப்பட்டுச்சு. அதனோட தலைவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. தலைமை தாங்கினது யாரு அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ். எந்த ஆண்டு அப்படின்னா 1938ஆம் ஆண்டு. 1938ல தேசிய திட்டக்குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டுச்சு. அதனோட தலைவர் ஜவஹர்லால் நேரு. அதுக்கப்புறம் பாம்பே திட்டம் 1940ல தொடங்கப்பட்டிருக்காங்க. அதாவது மும்பையில இருந்த முன்னணி தொழிலதிபர்கள்லாம் சேர்ந்து பாம்பே திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை முன்மொழிந்திருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தா அவங்களுக்குள்ளேயே தொழிலதிபர்கள்லாம் சேர்ந்து நம்ம ஒரு பிளான் பண்ணி நம்ம தொழில் வளர்ச்சிக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் மாடல்ஸை பின்பற்றிருக்காங்க. அதுதான் என்னன்னு சொல்றாங்க, பாம்பே திட்டம், பாம்பே பிளான் அப்படின்னு 1940ல கொண்டு வந்தாங்க. எஸ்.என். அகர்வால் அப்படிங்கிறவங்க காந்திய திட்டத்தை முன்மொழிந்தாங்க. 1944 காந்திய திட்டத்தை முன்மொழிந்தவர் யாரு அப்படின்னு கேட்டா எஸ்.என். அகர்வால் அப்படிங்கிறவங்க. வேளாண்மை மற்றும் கிராம பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டம் தான் எது அப்படின்னா காந்திய திட்டம். எம்.என். ராய் அறிமுகப்படுத்திய திட்டம் என்ன அப்படின்னா மக்கள் திட்டம். எம்.என். ராய் அறிமுகப்படுத்தியது என்ன அப்படின்னா மக்கள் திட்டம். எந்த ஆண்டு அப்படின்னா 1945. அதுல என்னன்னா வேளாண் உற்பத்தி, விநியோகம், இயந்திரமயமாக்கல், நுகர்வோர் பொருட்கள் விநியோகம் செய்யறது போன்றவற்றையெல்லாம் வலியுறுத்தியது என்ன அப்படின்னா மக்கள் திட்டம். அதுவே காந்திய திட்டம்னா வேளாண்மை மற்றும் கிராம பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டம் அப்படிங்கிறது காந்திய திட்டம். எம்.என். ராய் தொழில்நுட்பம் மற்றும் நுகர்வு பொருட்களை எப்படி கொண்டு போய் விநியோகிக்கணும் எல்லாத்தையுமே முன்மொழிஞ்சிருக்காரு எம்.என். ராய். அதுவே அகர்வாலோட திட்டம் வேளாண்மை கிராம பொருளாதாரத்தை பத்தி தான் அவரோட முன்மொழிவுகள் இருந்திருக்கு. பாம்பே திட்டம்ங்கிறது தொழிலதிபர்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள கொண்டு வந்த திட்டம். ஓகேங்களா? அப்போ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. திட்டக்குழு தொடங்கப்பட்டது 1938. அதனோட தலைவர் யாரு அப்படின்னு கேட்டா ஜவஹர்லால் நேரு. பாம்பே திட்டம் எப்போ அப்படின்னா 1940. எஸ்.என். அகர்வாலோட திட்டம் காந்திய திட்டம் அப்படிங்கிறது 1944. காந்திய திட்டம்னா 1944. மக்கள் திட்டம் அப்படிங்கிறது 1945. எம்.என். ராய் சொல்லியிருக்காங்க. எம்.என். ராய் அறிமுகப்படுத்தியது மக்கள் திட்டம் 1945. ஜெயபிரகாஷ் நாராயணன் 1950 சர்வோதயா திட்டம். ஜெயபிரகாஷ் நாராயணன் அறிமுகப்படுத்தியது சர்வோதயா திட்டம்.
சர்வோதய திட்டத்தோட முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது காந்தி மற்றும் வினோபாபாவோட கருத்துக்களை வடிவமைப்பா கொண்டதுதான் என்ன அப்படின்னா இந்த சர்வோதயா திட்டம் அப்படிங்கிறது. அது எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சுன்னா 1950. இதுதான் முக்கியமானது. ஓகேங்களா. அடுத்தது திட்டக்குழு 1946 பரிந்துரைக்கப்பட்ட ஆலோசனை குழுவின் அடிப்படையில நம்ம இந்தியாவுல திட்ட கமிஷன், அதாவது பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு 1946 அமைச்சாங்கல்ல. பரிந்துரைக்கப்பட்ட ஆலோசனை குழுவோட அடிப்படையில எப்ப தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது மார்ச் 15 1950 தொடங்கப்பட்டிருக்கு. இதனோட தலைவரா யாரு இருப்பாங்கன்னா இந்திய பிரதமர். பதவி வழியில யாரு இந்தியாவோட பிரதமரா இருக்கிறாங்களோ அவங்கதான் திட்டக்குழுவோட தலைவரா செயல்படுவாங்க. அதனோட முதல் தலைவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. திட்டக்குழுவோட பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா திட்டக்குழுவோட முக்கியமான பணிகள் என்ன அப்படின்னா தேசிய வளங்களை மதிப்பிடுதல். எங்கெல்லாம் ரிசோர்சஸ் இருக்கு அப்படின்னு மதிப்பிடணும். வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கணும். எப்படியெல்லாம் அந்த ரிசோர்ஸ்களை பயன்படுத்தி நம்மளோட வளர்ச்சியை மேம்படுத்தலாம் அப்படின்னு வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கணும். மாநிலங்களுக்கு நிதியை ஒதுக்கணும். பொருளாதார வளர்ச்சியை கண்காணிக்கணும். மாநிலங்களுக்கான நிதியை ஒதுக்குவதற்கு பரிந்துரை தான் வழங்குவாங்க. அவங்க டைரக்டா ஒதுக்க மாட்டாங்க. ஓகேங்களா. பொருளாதார வளர்ச்சியை கண்காணிப்பாங்க திட்டக்குழு. இது ஒரு சட்டபூர்வமான அமைப்பு கிடையாது. இது ஒரு ஆலோசனை நிறுவனம் தான். ஏன்னா சட்டபூர்வமா அதெல்லாம் இயங்காது. அரசுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியத்தான் அரசுக்கு வழங்கிட்டு இருந்துச்சு திட்டக்குழு அப்படிங்கிறது. திட்டக்குழுவோட துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நிலையான பதவி காலம் அப்படின்னு எல்லாம் எதுவும் கிடையாது. அவங்க எப்போ விரும்புறாங்களோ அது வரைக்கும் அவங்க பதவியே தொடருவாங்க. திட்டக்குழுவான திட்டங்கள் இறுதி அனுமதி வழங்குறது யாரு அப்படின்னா தேசிய வளர்ச்சி குழு. திட்டக்குழு பிளான் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கான அப்ரூவ்டு வழங்குறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய வளர்ச்சி குழு அப்படிங்கறத அதுக்கு அப்ரூவ்ட் எல்லாம் வழங்குற மாதிரி இருந்துச்சு. திட்டக்குழு அப்படின்னா அதனோட அமைப்பு எப்படி இருக்கும்? தலைவர் பிரதமரா இருப்பாரு. துணைத் தலைவர் அலுவலக ரீதியாக துணைத் தலைவர் இருப்பாங்க. அதனோட உறுப்பினர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா முழு நேர உறுப்பினர்கள் 4ல இருந்து 7 நம்பர் இருப்பாங்க திட்டக்குழுல. அமைச்சரவை அமைச்சர்கள், முக்கியமான கேபினெட் அமைச்சர்கள் அதனோட உறுப்பினர்களா இருப்பாங்க. ஓகேங்களா. திட்டக்குழு 3 பிரிவுகளா இருந்துச்சு. தொழில்நுட்ப பிரிவு, பராமரிப்பு பிரிவு, திட்டமிடும் பிரிவு அப்படின்னு. தொழில்நுட்ப பிரிவு, பராமரிப்பு பிரிவு, திட்டமிடும் பிரிவுன்னு 3 பிரிவுகளை உள்ளடக்கியதா இருந்துச்சு திட்டக்குழு. இது வரைக்கும் 12 ஐந்தாண்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. திட்டக்குழு மத்திய அரசால் கலைக்கப்பட்டு நிதி ஆயோக்காக 2017 உருவாக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசு திட்டக்குழுவை கலைச்சிட்டு 2017 நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தினாங்க. திட்டமிடுதலோட வகைகள். திட்டமிடுறதோட வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மக்களாட்சி மற்றும் சர்வாதிகார திட்டமிடுதல், மையப்படுத்தப்பட்ட மற்றும் பரவலாக்கப்பட்ட திட்டமிடுதல், வழிகாட்டுதல் படி திட்டமிடுறது இல்ல தூண்டும் திட்டமிடுறது. இதுல மக்களாட்சினா மக்களோட பங்களிப்போட திட்டமிடுறது. சர்வாதாரம்னா மக்கள்கிட்ட எந்த ஐடியாவும் கேட்காம திட்டமிடுறது. மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் அப்படின்னா ஒரு திட்டங்கள் எல்லாமே ஒரு மையத்தை நோக்கி இருக்கும். பரவலான திட்டமிடல்னா அனைத்து பகுதிகளிலுமே செயல்படக்கூடியதா இருக்கும். மையப்படுத்தப்பட்டதுன்னா ஒரு பிளான் இருக்கு அப்படின்னா அதுக்கு அப்ரூவ்டு வாங்குறதுக்கு எல்லாமே மத்திய அரசை நோக்கி போற மாதிரி இருக்கும். அதுவே பரவலாக்கப்பட்ட திட்டம்னா அந்த பிளானுக்கு அப்ரூவ்டு வாங்குவோம்னா மத்திய அரசுலயும் வாங்கலாம். அது போக அதனோட கிளைகளா 4-5 ஜோனல் இருக்கும். அங்கேயும் போய் நம்ம அப்ரூவ்டு வாங்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதா பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் அப்படின்னு சொல்லலாம். வழிகாட்டுதல் படி திட்டமிடுதல் அப்படின்னா அவங்க வழியை காட்டுவாங்க. அதை நோக்கி போற மாதிரி இருக்கும். தூண்டும் திட்டமிடல்னா அவங்க வழி காட்டும், நம்ம அந்த வழியில ஃபாலோ பண்ணணும். அதுவே தூண்டும் திட்டமிடுனா எந்த மாதிரி ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணணும். அதுக்காக பிளான் பண்ற மாதிரி இருக்கும். அதை சுட்டி காட்டும் திட்டமிடுதல் அப்படின்னா சில அம்சங்களை நம்ம சுட்டி காட்டி அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுவோம். கட்டாய திட்டமிடல்னா இதுதான் நீ பண்ணணும். இப்ப இலக்கு அப்படிங்கறது 2030க்குள்ள அடையணும் அப்படின்னு கட்டாயமா பிளான் பண்றது கட்டாய திட்டமிடல் அப்படிங்கலாம். குறுகிய நடுத்தர மற்றும் நீண்ட கால திட்டமிடுதல் அப்படின்னா
குறுகிய திட்டமிடல்னா 1லிருந்து 2 ஆண்டுகள் கூட திட்டமிடுறது. நடுத்தர அப்படின்னா ஒரு 5 ஆண்டுகள் அப்படின்னு திட்டம் இருக்கும். நீண்ட காலம்னா 5 ஆண்டுக்கு மேற்பட்டு 10 ஆண்டு காலம். அப்படி இப்ப இந்தியாவோட இலக்கு 2047 அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி. அது நீண்ட கால திட்டமிடலுக்கு எடுத்துக்காட்டு. நிதி திட்டமிடல் மற்றும் நாணய திட்டமிடுதல். நிதி திட்டமிடல், நாணய திட்டமிடல் அப்படின்னும், செயல்பாட்டு மற்றும் கட்டமைப்பு திட்டமிடுதல் அப்படின்னும், பொது மற்றும் பகுதி திட்டமிடுதல். இதெல்லாம் திட்டமிடலோட வகைகள். ஓகேங்களா? அது எந்த வகையில வேணா அரசு எந்த திட்ட வகையை வேணா பின்பற்றி திட்டங்களை போடலாம். அடுத்து முக்கியமானது தேசிய வளர்ச்சி குழு. தேசிய வளர்ச்சி குழு அப்படின்னா திட்ட கமிஷன் பிளானிங் பண்ணும். அத அப்ரூவ்டுக்காக தேசிய வளர்ச்சி குழு கிட்ட அனுப்பும். தேசிய வளர்ச்சி குழு திட்டக்குழுவோட பிளானிங் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு அரசு கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு அதுக்கு அப்ரூவ்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்காக கொண்டு வந்தது இந்த தேசிய வளர்ச்சி குழு அப்படின்னு. தேசிய வளர்ச்சி குழு 4வது ஐந்தாண்டு திட்டத்தினோட அடிப்படையில 1965ல அமைக்கப்பட்டதுதான் என்ன அப்படின்னா இந்த தேசிய வளர்ச்சி குழு. தேசிய வளர்ச்சி குழு அப்படிங்கிறது ராஷ்டிரிய விகாஸ் பரிஷத் முடிவுகள் எடுக்கும் மற்றும் வளர்ச்சி குறித்து ஆராயும் உயர் அமைப்பு அப்படின்னு சொல்லி பொருள்ல இந்த தேசிய வளர்ச்சி குழுவை ஏற்படுத்தி இருக்காங்க. இந்தியாவுல 1952ல அமைக்கப்பட்டுச்சு. பாராளுமன்ற அமைச்சரவை குழு தீர்மானத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது. 1952லயே பாராளுமன்றத்தில் அமைச்சரவை குழு தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க. அதனோட அடிப்படையில் தான் தேசிய வளர்ச்சி குழு அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டுச்சு. அதனோட அமைப்பு அப்படின்னா தலைவர் இருப்பாரு, உறுப்பினர்கள் இருப்பாங்க. தலைவர் என்ன அதிகாரி, அதாவது ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. அதனோட தலைவரை கண்டிப்பா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வாங்க. அதனோட உறுப்பினர்கள் அப்படிங்கும்போது மத்திய அமைச்சர்கள் இருப்பாங்க. அனைத்து மாநிலங்களின் முதலமைச்சர்கள் தேசிய வளர்ச்சி குழுல அனைத்து மாநிலங்களோட முதலமைச்சர்கள் இருப்பாங்க. யூனியன் பிரதேசத்தோட நிர்வாகிகள் இருப்பாங்க. திட்ட ஆணையத்தோட உறுப்பினர்கள் இருப்பாங்க. இப்ப திட்ட கமிஷன் இந்த மாதிரி பிளான் எல்லாம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் பண்றதுல எல்லா மாநில முதலமைச்சர்களும் கலந்துக்குவாங்க. ஓகேங்களா? அது போக திட்ட ஆணையத்தோட உறுப்பினர்களும் இதுல கலந்துக்குவாங்க. திட்ட ஆணையத்தின் ஆலோசனையை வழங்குறது தான் இதனோட முக்கிய நோக்கம். பிளானிங் கமிஷனுக்கு ஆலோசனை கொடுக்கறதுதான் தேசிய வளர்ச்சி குழுவோட முக்கிய நோக்கம். தேசிய வளர்ச்சி குழுவோட பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 5 ஆண்டு திட்டங்கள் மீது இறுதிய அங்கீகாரம் கொடுக்கும். அது போக தேசிய குழுவோட முக்கிய நோக்கம் அப்படின்னு எந்தது அப்படின்னா திட்டங்களை உருவாக்க தேசிய திட்டங்களை பரிசீலிக்கும். அதாவது என்னன்னா பிளானிங் கமிஷன் இதுதான் என்னோட பிளான் அப்படின்னு சொன்னா அதுக்கு அப்ரூவ்டு கொடுக்கும். அது போக பிளானிங் கமிஷன் எந்த மாதிரி திட்டங்களை உருவாக்கணும் அப்படின்னு சில சஜஷனை இந்த தேசிய வளர்ச்சி குழுக்கள் பிளானிங் கமிஷனுக்கு கொடுப்பாங்க. தேசிய வளர்ச்சியில் பாதிக்கும் சமூக பொருளாதார கொள்கைகளை முக்கிய வினாக்களை கருத்தில் கொள்ளுதல். சப்போஸ் திட்டக்குழு ஒரு சப்மிட் பண்ணும்போது இதுல சமூக வளர்ச்சியை பாதிக்கக்கூடியது ஏதாவது இருக்கா அப்படிங்கிற கான்செப்டை மைண்ட்ல வச்சுக்குவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் திட்டங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சியும் பண்ணுவாங்க. மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் திட்டக்குழு ஆகியவற்றுக்கிடையே பொருளாதார திட்டமிடுதல் ஒத்துழைப்பை பெருக்க உருவாக்கப்பட்டதுதான் என்ன அப்படின்னா இந்த தேசிய வளர்ச்சி குழு. 5 ஆண்டு திட்டங்களோட நோக்கங்கள். 5 ஆண்டு திட்டங்களோட நோக்கங்கள் என்னென்ன, எதுக்காக 5 ஆண்டு திட்டங்கள் போடப்படுகிறது அப்படின்னா சமபங்கு. சமபங்கு அப்படிங்கிறது செலவு வருவாய் இரண்டுக்கும் இடையில சமத்துவமா இருக்கணும். செலவு அதிகமாகவும் வரவு குறைவாகவும் இருந்தா வளர்ச்சி அப்படின்னு இருக்காது. அதே நேரத்துல வரவு அதிகமா இருந்து செலவு கம்மியா அப்படிங்கிற சூழ்நிலை இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே பட்ஜெட்டே பற்றாக்குறை பட்ஜெட்டுகள்ல தான் போகுது. அந்த மாதிரி சம பங்கு செல்வ சமத்துவத்தெல்லாம் குறைக்கிறதுக்காகவும் நில சீர்திருத்தங்கள் மற்றும் விவசாயத்தின் நில உச்சவரம்பெல்லாம் கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கிட்ட நில உடைமை வச்சிருப்பவர்களை வச்சுதான் அவங்களோட பொருளாதாரம், சொத்துக்கள் அப்படிங்கிறது மதிப்பிடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் இப்ப லேண்டா இல்லாம
இப்ப நிறைய கொண்டு வந்துட்டாங்க. தொழில்துறை சார்ந்தது, அது போக ஷேர் மார்க்கெட் அது இதுன்னு ஏகப்பட்ட இதெல்லாம் நம்மள பொருளாதாரத்த வளர்ச்சி இழுக்கிறோம். இது ஆரம்ப கட்டத்துல நிலத்த சார்ந்து தான் ஒரு எவ்வளோ நிலம் வச்சிருக்காங்களோ அவங்க தான் பணக்காரர் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தங்காட்டி, அத சரி செய்யணும் அப்படிங்கிறது நோக்கமா கொண்டது தான் இந்த 5 இயர் பிளான். சுயசார்பு. சுயசார்புனா இறக்குமதியை விட உள்நாட்டு வளங்களை பயன்படுத்தணும். இப்ப நமக்கு எண்ணெய் தேவை, சமையல் எண்ணெயோட தேவை அதிகமா இருக்கு அப்படின்னா, வெளிநாட்டுல இருந்து தான் இப்போ வரைக்கும் இறக்குமதி செய்யறோம் நிறையா. அதை குறைச்சிட்டு இங்கேயே உற்பத்தி செய்து மக்களுக்கு வழங்கணும். அந்த மாதிரி சுயசார்புடன் இருக்கணும் அப்படிங்கிறதும் இந்த திட்டத்தோட நோக்கம். முதல் 7 திட்டங்களில் வலுவான கவனங்கள் அதாவது நாட்டோட வளர்ச்சிக்கு தான் முக்கியமான கவனங்கள் செலுத்தப்பட்டுட்டு இருந்துச்சு. வளர்ச்சி அப்படின்னா உற்பத்தி திறனை அதிகரிக்கணும், அதிக மூலதனம் அல்லது சிறந்த செயல்திறன்களை உள்ளடக்கியதா இருக்கணும் வளர்ச்சி அப்படிங்கிறது. நவீனமயமாக்கல் அப்படின்னா புதிய தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்றது தான் என்னது நவீனமயமாக்கல். இதெல்லாம் 5 ஆண்டு திட்டங்களோட நோக்கங்கள். முக்கியமான பிளானிங் மாடல்ஸ் என்ன? முக்கியமான பிளானிங் மாடல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹார்டு டோமர் மாதிரி. ஹார்டு டோமர் மாதிரி அப்படின்னா மூலதன குவிப்புகள் தேசிய வளத்தையும் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கிறது. மூலதன குவிப்பு அப்படிங்கிறது தேசிய வருமானத்தையும் தேசியத்துல உற்பத்தி திறனையும் அதிகரிப்பது தான் என்ன அப்படின்னா ஹார்டு டோமரோட மாடல்ஸ். அதுவே மகளான் ஆபீஸ் மாதிரி, நேரு மகளான் ஆபீஸ் மாதிரினா கனரக தொழில் முதலீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா எது நேரு மகளான் ஆபீஸ் மாடல். நேருவும் மகளான் ஆபீஸோட பிளானிங் அப்படிங்கிறது. அடுத்தது அமிர்த்யா சென் மாதிரி அப்படின்னா திறன் மேம்பாடு, மனித மேம்பாடு, பங்கேற்பு மேம்பாடு, சுதந்திரம் இதெல்லாம் முக்கியமான நோக்கங்களா கொண்டதுதான் என்னது அமிர்த்யா சென்னோட மாடல். ராவ் மன்மோகன் மாதிரி அப்படின்னா தாராளமயமாக்கல். தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல், நதி சீர்திருத்தங்கள், நிலைப்படுத்துதல் அப்படிங்கிறது எல்லாமே. இது ராவ் மற்றும் மன்மோகன் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? பார்த்தோம்னா இது 5 ஆண்டு திட்டங்கள். இலக்கு வளர்ச்சி என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் 5 ஆண்டு திட்டம் 1950 டு 56. இதனோட இலக்குங்கிறது 2.1. ஆனா வளர்ச்சி 3.6%. அப்போ முதல் 5 ஆண்டு திட்டம் வெற்றிகரமான திட்டமா இருந்திருக்கு. இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் 1956 டு 61. இலக்கு அப்படிங்கிறது 4.5. இதனோட வளர்ச்சிங்கிறது 4.3. கிட்டத்தட்ட வெற்றி அடைந்த திட்டம் அப்படின்னு தான் நாம சொல்லணும். மூன்றாவது 5 ஆண்டு திட்டம் 1961 டு 66. இலக்கு 5.6%. ஆனா வளர்ச்சிங்கிறது 2.8%. ஸோ இது தோல்விகரமான திட்டம். இந்த திட்டம் தோற்றதுனால அடுத்து 3 ஆண்டுகள் 1966, 67, 68, 69, 67, 68 3 ஆண்டுகள் ஆண்டு திட்டங்களா தான் நிறைவேற்றி இருக்காங்க. ஏன்னா 3வது 5 ஆண்டு திட்டம் தோத்ததுனால. அடுத்து பார்த்தோம்னா 4வது 5 ஆண்டு திட்டம் 1969 டு 74. இலக்கு அப்படிங்கிறது 5.7. ஆனா வளர்ச்சி 3.3% தான் அடைஞ்சிச்சு. இதுவும் ஒரு தோல்விகரமான திட்டம். ஏன்னா நிர்ணயிச்ச இலக்கை அடைய முடியல. 5வது 5 ஆண்டு திட்டம் 1974 டு 79. இலக்கு 4.4. ஆனா வளர்ச்சி 4.8. 5வது 5 ஆண்டு திட்டம் வெற்றிகரமான திட்டம். அடுத்தது சுழல் திட்டம் 1978 டு 80 வரைக்கும் 2 ஆண்டுகள் சுழல் திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. 6வது 5 ஆண்டு திட்டம் 1980 டு 85. அதனோட இலக்கு 5.2. ஆனால் வளர்ச்சி 5.7. இது வெற்றிகரமான திட்டமா இருக்கு. 7வது 5 ஆண்டு திட்டம் 1985 டு 90. இலக்கு 5.0%. 5%. வளர்ச்சி 6% அடைஞ்சிச்சு. இது ஒரு வெற்றிகரமான திட்டம். 8வது 5 ஆண்டு திட்டம் 1992 டு 97. இதனோட இலக்கு 5.6%. வளர்ச்சி 6.8. இதனால இது வெற்றிகரமான திட்டம். 6வது 5 ஆண்டு திட்டம் வெற்றி. 7வது 5 ஆண்டு திட்டம் வெற்றி. 8வது 5 ஆண்டு திட்டமும் வெற்றி. 9வது 5 ஆண்டு திட்டம் 6.5% இலக்கு. ஆனால் வளர்ச்சி 5.4. இது கிட்டத்தட்ட வளர்ச்சி பக்கத்துல தான் வந்திருக்குது. ஆனால் முழுமையா வளர்ச்சி அடைய முடியல. இதனால
இது தோல்வியான திட்டம் தான் சொல்லணும். அடுத்து பார்த்தோம்னா 10வது ஐந்தாண்டு திட்டம். இலக்கு 8.8%. இலக்கு வந்து 8%, வளர்ச்சி 7.6. வளர்ச்சி அடையாளத்தையும் இது வெற்றிகரமான திட்டம் தான். ஏன்னா முதல்ல 7.6% வந்து வளர்ச்சியை வந்து அடைய ஆரம்பிச்சிருக்கு. அதனால இது வெற்றிகரமான திட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். 11வது ஐந்தாண்டு திட்டம் வந்து இலக்கு வந்து 9%, வெற்றி வந்து 8%. இதுவும் ஒரு வெற்றிகரமான திட்டம் தான். ஏன்னா அதிகப்படியான வளர்ச்சி ஏற்படுத்தங்காட்டி இதெல்லாம் வெற்றிகரமான திட்டம். 12வது ஐந்தாண்டு திட்டம் வந்து 8%. அதுக்கப்புறம் 2017, ஆனால் 2015லயே கலைச்சிட்டு நிதி ஆயோக்க கொண்டு வராங்க. ஸோ இதனால இதனோட வெற்றி என்ன அப்படின்னு தெரியாது. ஆனால் அது வெற்றிகரமாக தான் தொடங்குனாங்க அந்த திட்டத்தையும். இதில் ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டங்கள்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸுகளை மட்டும் பார்க்கலாம். அதனோட மாடல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதலாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து 1951 to 56 ஹார்ட் டோமர் மாதிரி. ஹார்ட் டோமரோட மாதிரி முதலாம் ஐந்தாண்டு திட்டம் ஹார்ட் டோமர் மாதிரி. அதனோட நோக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேளாண் வளர்ச்சி. வேளாண் வளர்ச்சி தான் அதனோட முதன்மை நோக்கமா இருந்துச்சு. இது என்னன்னு சொல்லுவாங்க, சமூக மேம்பாட்டு திட்டம். சமூக மேம்பாட்டு திட்டம். ஏன்னா சுதந்திரம் அடைந்த உடனே நம்மளோட முதன்மை தேவையா என்ன இருந்துச்சு அப்படின்னா உணவு இருந்துச்சு. அதனால மக்கள் தொகைக்கேற்ப உணவு உற்பத்தி இல்லை, எல்லாம் பசி வறுமையா இருந்துச்சு. முதல்ல பசியை ஒழிப்போம் அப்படின்ட்டு வேளாண்மை உற்பத்தியை மேம்படுத்தணும்னு தான் முதல் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது வேளாண் வளர்ச்சியை தான் நோக்கமா இருந்துச்சு. அது வந்து இலக்கு 2.1, வளர்ச்சி 3.8% இருந்துச்சு. இருந்தாலும் இந்த திட்டத்தை வந்து சில காரணிகள் பாதிச்சுச்சு. என்னென்ன அப்படின்னா அகதிகள் வருகை, பணவீக்கம், உணவு பற்றாக்குறை. அதெல்லாம் வந்து இந்த திட்டத்தை வந்து பாதித்ததுக்கான காரணிகள். இது ஒரு வெற்றி பெற்ற திட்டம் தான் சொல்லப்படும். அந்த திட்டத்துல வந்து பக்ரநாங்கல் அணை, ஹிராக்குட் அணை, மேட்டூர் அணை. மேட்டூர் அணையெல்லாம் முதலாம் ஐந்தாண்டு திட்டத்திலேயே இங்க தொடங்கிட்டாங்க. இந்த 3 அணைகளையுமே முதலாவது ஐந்தாண்டு திட்டத்துல தொடங்கப்பட்டுச்சு. அடுத்தது 2வது ஐந்தாண்டு திட்டம் 1956 to 1961. இது என்ன மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா மஹலானோபிஸ் மாடல். மஹலானோபிஸோட மாடலு. இதனோட நோக்கம் என்னன்னா துரிதமான தொழில்மயமாதல் மற்றும் கனரக தொழில் வளர்ச்சி. இதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். இதனோட இலக்கு அப்படிங்கிறது 4.5, வளர்ச்சி வந்து 4% வந்து அடைஞ்சிருச்சு. 1956ல தொழில் கொள்கை அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. மஹலானோபிஸ் வந்து சோவியத்தோட பெஸ்ட்மேன் அப்படிங்கிற ஒரு மாதிரியை வந்து பின்பற்றி தான் அவரோட மாடலை வடிவமைச்சாரு. அதனால இது சோவியத் ரஷ்யாவோட மாடலை பின்பற்றிருக்காங்க. ரூர்கெலா, பிலாய், துர்காப்பூர் இடங்கள்லாம் இரும்பு எஃகு தொழிற்சாலை அமைக்கப்பட்டுச்சு. 2வது ஐந்தாண்டு திட்டத்துல வந்து ரூர்கெலா, பிலாய், துர்காப்பூர்ல இரும்பு எஃகு தொழிற்சாலை அமைக்கப்பட்டுச்சு. 3வது ஐந்தாண்டு திட்டம் 1961 to 66. 3வது ஐந்தாண்டு திட்டம் 1961 to 66. இதனோட மாடல் என்னன்னா ஜான் சாண்டி மற்றும் சக்கரவர்த்தி. இவங்களோட மாடல்ஸ் ஜான் சாண்டி மற்றும் சக்கரவர்த்தியோட மாடலை பின்பற்றி தான் 3வது ஐந்தாண்டு திட்டத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதனோட நோக்கம் அப்படிங்கிறது வந்து வேளாண் மற்றும் தொழில்களுக்கு சம முக்கியத்துவம். வேளாண்மைக்கும் முக்கியத்துவம், தொழில்துறைக்கும் முக்கியத்துவம், ரெண்டுக்கும் சமமான முக்கியத்துவம். இதனோட இலக்கு 5.6%, ஆனால் வளர்ச்சி 2.2% தான் அடைஞ்சாங்க. இந்த திட்டம் வந்து தோல்வியான திட்டம்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னா சீன ஆக்கிரமிப்பு வந்து 1962ல நடைபெறுது. அதே 2 வருஷம் கழிச்சு இந்தியா பாகிஸ்தான் போர், 1965ல இந்தியா பாகிஸ்தான் போர். கடும் வறட்சி வந்து 1965லேருந்து 66 வரைக்கும் இருந்துச்சு. இந்த காரணங்களால இந்தியாவில் வந்து 3வது ஐந்தாண்டு திட்டம் வந்து ஒரு ஃபெயிலியர் மாடலாக ஆயிருச்சு. இருந்தாலும் பெராக்கோ இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை வந்து பெராக்கோவில் வந்து நிறுவப்பட்டுச்சு. 3வது ஐந்தாண்டு திட்டம் வந்து தோல்வி அடைஞ்சதுனால 1966 to 1969 3 ஆண்டுகள் வந்து திட்ட விடுமுறை காலமாக இருந்துச்சு. எதனாலனா இந்தியா பாகிஸ்தான் போர், 3வது ஐந்தாண்டு திட்டம் வந்து தோல்வி அடைஞ்சதுனால திட்ட விடுமுறை காலம் விட்டுட்டாங்க. 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969 to 1974. அது என்ன மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆலன் மனோ மற்றும் அசோக் ருத்ராவோட மாடல். 4வது ஐந்தாண்டு திட்டம் ஆலன் மனோ மற்றும் அசோக் ருத்ராவோட மாடல். இதனோட நோக்கம் அப்படிங்கிறது நிலையான மற்றும் தற்சார்பு வளர்ச்சி. நிலையான மற்றும் தற்சார்பு வளர்ச்சி. இலக்கு 5.7% நிர்ணயிச்சாங்க. வளர்ச்சிங்கிறது 3.3% இருந்துச்சு.
விலைவாசி வந்து 61% உயர்ந்துருச்சு இந்த 4வது ஐந்தாண்டு திட்டத்துல. இது பாதித்த காரணிகள் அப்படின்னா பங்களாதேஷ்லேருந்து அகதிகள் வந்து 1971 வந்து இந்தியாவுக்கு வராங்க. பருவமழை பெய்து போகுது. இந்த காரணங்களால 4வது ஐந்தாண்டு திட்டம் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு. நிர்ணயிச்ச இலக்கை வந்து அடைய முடியல. இது ஒரு தோல்விகரமான திட்டம். அடுத்து 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 டு 79 டிடி தார் மாடல். டிடி தாரோட மாடல் அப்படின்னு சொல்லணும். கபி ஹட்டவோ அதாவது வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது எந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா 5வது ஐந்தாண்டு திட்டம். வறுமை ஒழிப்பு 5வது ஐந்தாண்டு திட்டம் நாம் வச்சுக்கங்க. இதனோட நோக்கம்ங்கிறது வந்து வளர்ச்சி, சமுதாய நிதி மற்றும் தற்சார்பை அடையணும். முக்கிய நோக்கம் வறுமையை ஒழிக்கணும், வளர்ச்சி, சமுதாய நிதி, தற்சார்பு அடையுது. கபி ஹாட்டவே அப்படின்னா வறுமையே வெளியேறு அப்படின்னு பொருள். வறுமையை விரட்டணும் அப்படிங்கிற நோக்கமா கொண்டது. இதனோட இலக்கு 4.4%, வளர்ச்சிங்கிறது 5.2%. அப்போ இது ஒரு வெற்றிகரமான திட்டம். பணவீக்கத்தை வந்து கட்டுப்படுத்துவது அவசர தேவையா இருந்துச்சு. இந்த திட்டம் வந்து 1978 ஓராண்டுக்கு முன்பே கைவிடப்பட்டுருச்சு. இது வெற்றிகரமான திட்டம் தான், ஆனா ஓராண்டுக்கு முன்பே கைவிட்டுட்டாங்க. 1978லேருந்து 79 ஒரு ஆண்டுக்கு வந்து சுழல் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து தொடங்குனாங்க. ஐந்தாண்டு திட்டத்தை ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டு அதுக்கு பதிலாக சுழல் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்து 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980 டு 85. 1980 டு 85 இதனோட மாடல் என்ன அப்படின்னா குனியார் மிட்டர். மிட்டர் அப்படிங்கிறோட மாடலாக கொண்டது தான் எது அப்படின்னா 6வது ஐந்தாண்டு திட்டம். இதனோட நோக்கம் பொருளாதார மேம்பாட்டை அடைவது, பொருளாதாரத்தில் சரியான வளர்ச்சி அடைவதுதான் இதனோட நோக்கம். இலக்குங்கிறது 5.2% வச்சு வளர்ச்சிங்கிறது 6% இருந்திருக்கு. இது ஒரு வெற்றிகரமான திட்டம் தான். வறுமை, வேலை இல்லா திண்டாட்டம், சமூக ஏற்றத்தாழ்வுலாம் களையிறது இதனோட முதன்மை நோக்கமா இருந்துச்சு. இந்த திட்டத்தை வந்து இருமுறை போடப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் பிளஸ் ஜனதா அரசுன்னு தனித்தனியா அந்த திட்டத்தை வந்து வகுத்திருக்காங்க. விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறைக்குன்னு என தனி வங்கி வந்து தொடங்கப்பட்டது. எத்தனாவது ஐந்தாண்டு திட்டம்னா 6வது ஐந்தாண்டு திட்டத்துல விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சிக்குன்னு தனி வங்கிகள் தொடங்கப்பட்டது. அடுத்து 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985 டு 90. இது யாரோட மாடல் அப்படின்னா பிரணாப் முகர்ஜியோட மாடல். 7வது ஐந்தாண்டு திட்டம் பிரணாப் முகர்ஜியோட மாடல். இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா தன்னிறைவு பெற்ற பொருளாதார உற்பத்திறன், வேலை வாய்ப்பு, தொழில்நுட்ப மேம்பாடு எல்லாம் அடையணும். இதுதான் இதனோட நோக்கம். தன்னிறைவு பெற்ற பொருளாதார உற்பத்தி திறன், வேலை வாய்ப்பு, தொழில்நுட்ப மேம்பாடுலாம் அடையிறது தான் இந்த 7வது ஐந்தாண்டு திட்டத்தினோட நோக்கம். இலக்கு 5.0 அதாவது 5%, வளர்ச்சிங்கிறது 6.01% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த பிளானிலிருந்து அதாவது 7வது ஐந்தாண்டு திட்டத்திலிருந்து பொதுத்துறையை விட தனியார் துறைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உணவு தானிய உற்பத்தி, வேலை வாய்ப்பு பெருக்கிறது, மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப முதலீடுகள்லாம் செய்யப்பட்டுச்சு தனியார் துறை மூலமாக. அதுக்கடுத்து அப்படின்னா முக்கியமானது ஆண்டு திட்டங்கள் 1990 டு 91, 91 டு 92. 2 ஆண்டுகள். 2 ஆண்டுகளுக்கும் அரசின் நிலையற்ற தன்மையினால ஆண்டு திட்டங்களை போட்டிருக்காங்க. 1990 டு 91, 91 டு 92 ஆண்டு திட்டங்கள். அடுத்தது 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 டு 97. இது யாரோட மாடல் அப்படின்னா ஜான் டபிள்யூ முல்லர் அவரோட மாடல். ஜான் டபிள்யூ முல்லர் அவரோட மாடலு. இதை என்னன்னு சொல்லுவாங்க சுட்டிக்காட்டும் திட்டம். இது என்னன்னு சொல்லுவாங்க சுட்டிக்காட்டும் திட்டம். விவசாயம் மற்றும் மனிதவள மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் கொண்டதுதான் இந்த 8வது ஐந்தாண்டு திட்டம். விவசாயம் மற்றும் மனிதவள மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. இலக்குங்கிறது 5.6%, வளர்ச்சிங்கிறது 6.8%. இது ஒரு வெற்றிகரமான திட்டம். நரசிம்ம ராவோட அரசு இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கையை வந்து தொடங்குனாங்க. மக்களின் ஒத்துழைப்பு மூலமா மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுச்சு. அனைவருக்கும் ஆரம்ப கல்வி அப்படிங்கிறதெல்லாம் இந்த 8வது ஐந்தாண்டு திட்டத்தின் மூலமா தான் கொண்டு வந்தாங்க. 15 வயது முதல் 30 வயது வரை உள்ளவர்கள்கிட்ட இருக்கிற எழுத்தறிவின்மையை போக்கணும் அப்படின்னு வயது வந்தோர் கல்வி முறையும் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இதெல்லாம் எப்படின்னா 8வது ஐந்தாண்டு திட்டத்துல. அடுத்து 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 டு 2002.
நோக்கம் வந்து சமூக நீதி மற்றும் சமத்துவத்துடன் கூடிய வளர்ச்சி. சமூக நீதி மற்றும் சமத்துவத்துடன் கூடிய வளர்ச்சி. இலக்கு வந்து 6.5, வளர்ச்சிங்கிறது 5.6%. இதனை பாதித்த காரணி அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிசா புயல், குஜராத் பூகம்பம், கார்கில் போர். ஒடிசா புயல், குஜராத் பூகம்பம், கார்கில் போர் இது எல்லாமே வந்து 9வது ஐந்தாண்டு திட்டத்தை பாதித்த காரணிகள் அப்படின்னு சொல்லலாம். தோல்விக்கு முக்கிய காரணம் சர்வதேச அளவுல மந்த நிலை இருந்ததுதான். 9வது ஐந்தாண்டு திட்டம் தோன்றதுக்கான காரணம் சர்வதேச அளவுல பொருளாதார மந்த நிலை இருந்துச்சு. அடுத்து 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 to 2007. இதனோட நோக்கம் வந்து 2012க்குள்ள வறுமை விகிதத்தை வந்து 15%. அதாவது 2002க்குள்ள 5% வறுமையை குறைக்கணும், 2012க்குள்ள 15% குறைக்கணும் அப்படின்னு நோக்கம் கொண்டதுதான் என்ன அப்படின்னா 10வது ஐந்தாண்டு திட்டம். இலக்கு வந்து 8.0%, வளர்ச்சிங்கிறது 7.6%. இது வந்து வெற்றிகரமான திட்டம். கிட்டத்தட்ட அதிகப்படியான வளர்ச்சியை பெற்றனால இது வெற்றிகரமான திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த மாடல் அப்படின்னா திட்ட கமிஷனோட மாடல். 10வது ஐந்தாண்டு திட்டம் 10வது ஐந்தாண்டு திட்டம் யாருடைய மாடல் அப்படின்னா திட்ட கமிஷனோட மாடல். அடுத்து பார்த்தோம்னா 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 to 2012. 11வது ஐந்தாண்டு திட்டம். இதனோட நோக்கம் விரைவான மற்றும் உள்ளடங்கிய வளர்ச்சி, அது நிலையான வளர்ச்சி. விரைவான மற்றும் நிலையான வளர்ச்சியை உள்ளடங்கிய வளர்ச்சி தான் இது இந்த 11வது ஐந்தாண்டு திட்டம். இது யாரோட மாடல் அப்படின்னா ரங்கராஜன், சி ரங்கராஜன், ரிசர்வ் பேங்கோட ஆளுநரா இருந்தார்ல சி ரங்கராஜன், அவரோட மாடல் தான் என்ன அப்படின்னா இந்த 11வது ஐந்தாண்டு திட்டம். இலக்குங்கிறது 9%, வளர்ச்சிங்கிறது 8% அடைஞ்சிட்டாங்க. கல்விக்கு அதிக முக்கியத்துவம். இலக்குல வந்து 8.3% வளர்ச்சி பெற்றதுனால இதுவரைக்கும் அடையப்பட்டதுலயே மிக உயர்வான வளர்ச்சி விகிதம் வந்து இந்த 11வது ஐந்தாண்டு திட்டம் தான். அதனால இது என்னங்கிற ஒரு வெற்றிகரமான திட்டம். அடுத்தது 12வது ஐந்தாண்டு திட்டம் 2002 to 2017. இதனோட நோக்கம் வேகமான மேலும் நிலையான வளர்ச்சியை உள்ளடக்கிய வளர்ச்சி தான் என்னது 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம். இலக்கு அப்படிங்கிறது 8%, வளர்ச்சிங்கிறது வெற்றிகரமான திட்டம். ஏன்னா பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிட்டு நிதி ஆயோக்கா மாத்திட்டாங்க. இருந்தாலும் இது வெற்றிகரமான திட்டம். தற்போது அதோட நோக்கம் என்னன்னா தற்போது உள்ள அளவை விட கூடுதலாக 94,215 மெகாவாட் மின்சாரத்தை வந்து உற்பத்தி செய்யணும். அனல் மின் நிலையங்கள் மூலமாகவோ இல்ல புனர்மின் நிலையங்களோ அல்லது புதுப்பிக்கத்தக்க வளங்கள் மூலமாகவோ மின்சார உற்பத்தியை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கமா கொண்டதுதான் எது அப்படின்னா இந்த 12வது ஐந்தாண்டு திட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதாவது பார்த்தோம் அப்படின்னா பொருளாதாரத்தோட பேசிக் கான்செப்ட் என்ன, அதனோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது போக ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து எந்த அளவுக்கு இலக்கு இருந்துச்சு, வளர்ச்சி எவ்வளோ அப்படிங்கிறனும், அதனோட மாடல்ஸ் என்ன, அதனோட நோக்கங்கள் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.